எல்லாருக்கும் ஹாய். நடிப்பு அசுரன் தனுஷ் துள்ளுவதோ இளமை படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் என்ட்ரி கொடுத்து இன்னைக்கு தமிழ் சினிமாவில் இருந்து ஹாலிவுட் வர கலக்கிட்டு இருக்காரு. நிறைய வெற்றி படங்கள், சில பல தோல்வி படங்கள்னு தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஆக்டராக, சிங்கராக, ப்ரொடியூசராக, டைரக்டராக தமிழ் சினிமாவில் தனக்குன்னு ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சி வச்சிருக்காரு தனுஷ். இப்படி தனுஷ் நடிக்க இருந்து சில பல காரணங்களால் அந்த படங்கள் எடுக்காமல் போயிருக்கு, அந்த படம் கைவிடப்பட்டிருக்கு. இப்படி தனுஷ் நடிக்க இருந்து கைவிடப்பட்ட தமிழ் படங்களை பற்றி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம். தேசிய நெடுஞ்சாலை வெற்றிமாறன் முதலாக தனுஷை வச்சு டைரக்ட் பண்ண போகிற படம் இந்த தேசிய நெடுஞ்சாலையாக இருந்துச்சு. இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் கம்போஸ் பண்ண போகிறதாகவும் இருந்துச்சு. சில பல காரணங்களால் இந்த படம் ட்ராப் பண்ணப்பட்டுச்சு. அப்புறம் வெற்றிமாறன் தனுஷ் காம்போ பொல்லாதவன்னு ஒரு மெகா பிளாக் பஸ்டர் படத்தை கொடுத்தாங்க. இது மாலை நேரத்து மயக்கம். செல்வராகவன் டைரக்ட் பண்ண போகிற இந்த படம் இது மாலை நேரத்து மயக்கம். இந்த படத்தில் தனுஷ் ஆண்ட்ரியா நடிக்க இருந்துச்சு. என்ன ரீசன்னு தெரியல, இந்த படமும் கைவிடப்பட்டுச்சு. இந்த படமும் தனுஷ் நடிக்க இருந்து கைவிடப்பட்ட படம். திருடன் போலீஸ் பிரபல ஒளிப்பதிவாளர் அரவிந்த் கிருஷ்ணா டைரக்ஷனில் தனுஷ் நடிக்க இருந்த படம் திருடன் போலீஸ். இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ண போகிறதா இருந்துச்சு. இந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் ஃபோட்டோஷூட்லாம் வந்துச்சு. பட் என்ன ரீசன்னு தெரியல, படம் கைவிடப்பட்டுச்சு. சூதாடி மறுபடியும் வெற்றிமாறன் டைரக்ஷனில் தனுஷ் பார்த்திபன் நடிக்க இருந்த படம் சூதாடி. இதில் ஹீரோயினா மீனாட்சி மற்றும் லட்சுமணன் நடிக்க இருந்துச்சு. இந்த படமும் என்ன ரீசன்னு தெரியல, பார்த்திபனோட 5 நாள் ஷூட்டோட படம் கைவிடப்பட்டுச்சு. டாக்டர்ஸ் மறுபடியும் செல்வராகவன் டைரக்ஷனில் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் தனுஷ் நடிக்க இருந்த படம் டாக்டர்ஸ். ஹீரோயினா சோனியா அகர்வால் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தாங்க. இந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர்ஸ்லாம் வந்தாலும் வேறு படத்தில் செல்வராகவன் கான்சன்ட்ரேட் பண்ண இந்த படமும் அப்படியே கைவிடப்பட்டுச்சு. காசிமேடு அடுத்தும் செல்வராகவன் டைரக்ஷனில் கஜினி ப்ரொடியூசர், சேலம் சந்திரசேகர் ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு படம் எடுக்க இருந்தது. இந்த படத்துக்கும் தனுஷ் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்காரு. மேலும் இந்த படத்துக்கு அஜித்தையும் பரத்தையும் கூட பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. இந்த படமும் கைவிடப்பட்டுச்சு. என்ன ரீசன்னு தெரியல. இப்படி தனுஷ் சில பல படங்களுக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டும் ஒப்பந்தம் செய்யப்படாவும் பல படங்கள் கைவிடப்பட்டிருக்கு. மேக்சிமம் வெற்றிமாறன் படம், செல்வராகவன் படம் தான் அதிகம் டிராப் செய்யப்பட்டிருக்கு. நமக்கே தெரியும் தனுஷ் வெற்றிமாறன், தனுஷ் செல்வராகவன் காம்போ எவ்வளோ பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் படங்களை கொடுத்துருக்காங்கன்னு. இந்த படங்கள்லாம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி படம் ரிலீஸ் பண்ணியிருந்தா என்னென்னமோ நடந்திருக்கும் தமிழ் சினிமாவில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது படம் மிஸ் பண்ணியிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை. Yeah.